ஹாய் ஹாலிங்க, வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன ஸ்பெஷலான விளாக்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன், வீடியோ பண்ணணும்னு நினைச்சு இன்னைக்கு தான் தோணுச்சு, ஏன் நம்ம நவராத்திரி விளாக் பண்ணக்கூடாது. ஸோ எளிமையா கூட நம்ம எல்லாருமே கொலு வச்சு தான் நவராத்திரி கொண்டாடணும்னு கிடையவே கிடையாது. நான் வந்து போன வருஷம் வந்துட்டு ரொம்ப என்னால முடிஞ்சது, நான் அம்மனுக்கோசரம் என்ன செய்ய முடியுமோ எங்க வீட்டில் இருக்கிற போட்டோ வச்சு தான் நான் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணேன். ஸோ எனக்கு அதுவே திருப்தியா இருந்துச்சு. நம்ம கொலு வச்சு தான் சாமியை கும்பிடணும்னு அப்படி கிடையவே கிடையாது. நானுமே நவராத்திரினாலே கொலு வச்சுதான் கும்பிடணும் நானுமே நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப லென்த்தியாகவும் நான் எடுத்துட்டு போக விரும்பல. ஸோ நானுமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஆன்மீக வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுன்னா, நான் வந்துட்டு மங்கைக்கரசி அம்மாது தான் பார்ப்பேன். ஸோ ரொம்ப வருஷமாவே அவங்கள தான் நானுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்கள பொறுத்த வரையும் நவராத்திரி வந்துட்டு ஒரு 4 விதம் சொல்லுவாங்க. கொலு வச்சு கும்பிடுறது, அகந்த தீபம் ஏத்தி கும்பிடுறது, இல்ல போட்டோ வச்சு மட்டும் கும்பிடுறது, நம்மளால முடிஞ்சது கடைசி 3 நாள் கூட நம்ம கும்பிடலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அம்மா வந்துட்டு ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நானுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க சொன்னது என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற சரஸ்வதி போட்டோ கண்டிப்பா இருக்கும், லட்சுமி போட்டோ கண்டிப்பா இருக்கும், அதே மாதிரி துர்கை அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி, அந்த மாதிரி எந்த போட்டோ வேணாலும் நமக்கு வீட்டுல கண்டிப்பா இருந்தே இருக்கும் அம்மன் போட்டோ. சோ இவங்க 3 பேர் போட்டோ இருந்தாலே நம்மளுக்கு போதும். அந்த போட்டோ வச்சுதான் நானுமே இப்ப வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 days பாத்தீங்கன்னா துர்கை அம்மன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்சுமி, அதுக்கப்புறம் சரஸ்வதி. சோ போட்டோ வச்சுதான் நானும் துர்கை அம்மன் போட்டோ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல குட்டீஸ். சோ மகாலட்சுமி அதுக்கப்புறம் சரஸ்வதி வந்துட்டு லாஸ்ட் இயர் தான் பெரிய லாங் போட்டோல சரஸ்வதி அம்மா இருந்தாலும், சோ நவராத்திரிக்கோசரம் கீழே மனையில வச்சு கும்பிடுறதுக்கோசரம் தனியா வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் சரஸ்வதி அம்மா போட்டோ மட்டும் தனியா சின்னது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் துர்கை அம்மா வந்துட்டு ஆல்ரெடி இருக்கு, ஓம் சக்தி படமும் இருக்கு. சோ அதனால நான் சின்ன போட்டோவே வச்சு மேலேயே எங்களோட சாமி மடத்திலேயே வச்சு நான் இந்த வாட்டி பூஜை பண்ணேன். சோ அடுத்து வர நான் லட்சுமி கும்பிடும் போதுதான் அம்மனை வந்துட்டு கீழே உட்கார வச்சு பண்ணணும். ஸோ ட்ரெஸ் கோட் யூஸ்வலி வந்துட்டு நவராத்திரினா ஆஃபீஸ்க்கு போறவங்களாகட்டும், இப்போ வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு இதுக்கோசரம் தனியாலாம் எதுவும் வாங்கல, எதுவும் இல்லை. இன்னைக்கு யூஸ்வலா நவராத்திரிக்கு என்ன ட்ரெஸ் கோடுன்ட்டு வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கும் போது, ஸோ இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நம்ம தான் வேர் பண்றது இல்லை, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டில் இருக்கும். ஸோ ஏன் இந்த நவராத்திரிக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கிரீன். ஸோ நேத்து பாத்தீங்கன்னா எல்லோ, இன்னைக்கு வந்துட்டு கிரீன். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் தான் நான் வேர் பண்ண போறேன். ஆக்சுவலி சாரி தான் கட்டணும் இந்த நவராத்திரிக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 9 days சாரி தான் கட்டிட்டு இருந்தேன். எனக்கு இந்த டார்க் கிரீன்ல வந்துட்டு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்டர் சாரி, ரொம்ப ஹெவி சாரியா இருக்கு. சோ அதனால வந்துட்டு சிம்பிளா இந்த சுடிதார் தான் கட்டிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்கிட்ட சாரீஸ் அந்த கலர் இருந்தா சிம்பிளா இருந்துச்சுன்னா சாரீஸும் கட்டுவேன் நடுவுல. சோ இதுதான் இன்னைக்கு என்னோட நவராத்திரி அவுட்ஃபிட். சோ பிரசாதம் பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு பால் பழம் வச்சு அம்மனுக்கு படைச்சேன். சோ பூஜை பண்ணிட்டேன் காலையில திருப்தியா. இன்னைக்கு வந்துட்டு நான் யூஸ்வலா துர்கை அம்மனுக்கு வந்துட்டு ராகு காலத்துல விளக்கேத்துவேன்றதுனால அந்த டைம்ல தான் இன்னைக்கு நான் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணேன். அதுக்கப்புறம் ஸோ ஈவினிங் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பச்சை பயிர் ஊற வச்சிருக்கேன். ஸோ பச்சை ட்ரெஸ்ன்றதுனால பச்சை பயிர் அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு சுண்டல் நம்மளோட விருப்பம் தான் நம்ம செஞ்சு படிக்கலாம். நம்ம அவரை கொட்டை இருந்தா அவரை கொட்டையில சுண்டல் செய்யலாம், இல்ல வேர்க்கடலை செய்யலாம். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நான் ப்ராவிஷன்ஸ் எல்லாம் வாங்கல. ஸோ கொஞ்சமா எல்லாமே காலியானதுனால நான் வந்துட்டு பச்சை பயிர் இருந்ததுனால அதை வச்சு என் வீட்டுல இருக்கிறது என்னவோ நான் அதை வச்சுதான் இன்னைக்கு நான் சாமிக்கு பிரசாதம் செஞ்சிருக்கேன். ஸோ அந்த பிரசாதம் எவ்வளவு சிம்பிள்ங்க, எதுவுமே கஷ்டப்படுற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு பூஜை பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. பூ, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற வந்துட்டு நம்ம பொருட்களை வச்சு சாமிக்கு வந்துட்டு நைவேத்தியம் செஞ்சு படைக்கலாம். எதுவுமே கஷ்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு என் vlogல நான் சொல்லிட்டு இருக்கிறது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பச்சை பயிறு சுண்டல் தான் பார்க்க போறோம். சோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா விளக்கேத்திட்டு சாயந்தரம் பாத்தீங்கன்னா 7 மணிக்கு வந்துட்டு நான் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு அங்க நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு என்னால ரொம்ப கிரௌடா இருக்கும், வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா இன்னைக்கு அம்மன் வந்துட்டு எந்த அலங்காரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன். நேத்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அலங்காரத்துல இருந்தாங்க, இன்னைக்கு எந்த அலங்காரம்னு தெரியல. சோ போய் பார்த்தாதான் தெரியும். போனதுக்கு அப்புறமா நான் அங்க போய் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன், இல்ல வீட்டுக்கு வந்து நான் கண்டினியூ பண்றேன். பயிறு சுண்டலுக்கு வந்துட்டு 2 ஹவருக்கு முன்னாடி பச்சை பயிறு ஊற வச்சா போதும். கொஞ்சமா தண்ணி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். 1 விசில் இல்ல 2 விசில் நல்லா வெந்து வந்துடும். அது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, அதுக்கப்புறமா வெங்காயம், அவ்வளவுதாங்க. பச்சை பயிறு போட்டா சுண்டல் ரெடிங்க. 5 நிமிஷத்துல பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆயிடும்.
ஸோ இன்னைக்கு வந்துட்டு குங்குமம் அலங்காரம் ரொம்பவே நல்லா இருந்தாங்க அம்மன் இன்னைக்கு பாக்குறதுக்கு. ஸோ என் கூட நீங்களும் சேர்ந்து சாமி கும்பிட்டு இருப்பீங்க. வெண்பொங்கல் சூடா இருக்கு, நானும் சாப்பிடுறேன். ஸோ இந்த vlog ஆக்சுவலி கண்டினியூ ஆகும். நவராத்திரி ஃபுல்லா நான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்றேன். விடாம என் வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. See you in next video. Thanks for watching. Tata, bye bye.